எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். 2026 பொங்கல் வரப்போகுது. 2026 பொங்கல் ஜனவரி மாதம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பயங்கரமான கோலாகலமாக இருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சவுத்தோட மாவட்டங்கள், அதாவது தென் மாவட்டங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். மதுரை, திருச்சி, ராம்நாடு, சிவகங்கை அந்த மாதிரி 4 மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு 2026ல் ஒரு கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு. என்னங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். 2026 ஜல்லிக்கட்டு பொங்கலை ஒட்டி கிட்டத்தட்ட எல்லாரும் மும்முரமாக ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்கறதுக்காக. தென் மாவட்டங்களில் மதுரை, சிவகங்கை, ராம்நாடு, திருச்சி அந்த 4 மாவட்டங்கள்லையும் ஜல்லிக்கட்டு போட்டி ரொம்ப விமர்சனையாகவும் கோலாகலமாகவும் இருக்கும். அதுக்காகவே இப்போவே காலையில் தயார் பண்ணவும் எல்லாம் ரெடியாகிட்டு இருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. புதிய கட்டுப்பாடு 2026 ஜல்லிக்கட்டு போட்டியில் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தணும் அப்படின்னா அந்த இடம் தகுதியாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அந்த இடம் தகுதியாக இருந்தால் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தகுதி சர்டிஃபிகேட் வழங்கப்படும், அனுமதிக்கப்படும் முதல்ல. அதுக்கப்புறம் தகுதி இல்லாத இடமா இருந்ததுன்னா நமக்கு அனுமதிக்கப்படாது. எங்கே ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தாலும் முதல்ல அந்த ஆட்சியாளர்கிட்ட பர்மிஷன் முதல்ல வாங்கணும். பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்துக்கும் சரி ஜல்லிக்கட்டு போட்டி நடக்க போகுது அப்படின்னா காளைகளும் சரி, காளை அடக்கிற வீரர்களும் சரி, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நிர்வாகம் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. கமிட்டியும் சேர்ந்து பண்ணணும். ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணிட்டு எல்லாமே முன்னேற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜல்லிக்கட்டு போட்டியை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தணும் அப்படின்னா முன்கூட்டியே ஆன்லைனில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அது கூட காப்பீட்டோட சர்டிஃபிகேட்டையும் பதிவு பண்ணணும். அப்போதான் அவங்களுக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீட்டு வைக்கல அப்படின்னா நிராகரிக்கப்படும், மறுசீலனைப்படாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு போட்டு நடத்த போறீங்க அப்படின்னா முன்கூட்டியே மாவட்ட நிர்வாகத்திலேருந்து வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறைன்னு சொல்லி எல்லா துறைக்கும் இன்ஃபார்ம் பண்ணி பர்மிஷன் வாங்கி வச்சிடணும். முன்கூட்டியே அலர்ட் பண்ணி வச்சிடணுமாமா. இது இல்லை அப்படின்னா நம்ம நடத்த முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பர்மிஷன் வாங்கி இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஜல்லிக்கட்டு போட்டியில் வர மாடுகள் வருது அப்படின்னா அந்த மாடுகளுக்கு, அந்த காளைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல், எந்த தீங்கும் விளைவிக்காம விலங்கு வதை தடுப்பு சட்டத்துக்கு கீழே அதுக்குள்ள வர்ற மாதிரி எந்த தீங்கும் ஆயிராம இது நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இந்த கிரவுண்டுக்குள்ள நிற்கிறவங்க, காளையை பிடிக்கணும் மட்டும்தான் உள்ள நிற்கணும். அதை தவிர்த்து யாருமே வெளியாள் உள்ள வரக்கூடாது. இது சிட்டா காவல்துறை பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ 2026 பொங்கல் விழாவில் மாறப்போகுது. நீங்கள் ஸ்ட்ரிக்டா பண்ணாலும் நல்லா இருக்கும். யாருக்கு எந்த தீங்கும் விளைவிக்காம, எந்த பிரச்சனையும் வராம சட்ட ஒழுங்கும் கரெக்டாக பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தி பண்ணியிருக்காங்க. எந்த தப்பான குற்றங்கள் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, மாட்டை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பல ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக நான் கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் வடமஞ்சட்டு அதிகமாக நடக்கும். வடமஞ்சட்டு சரி, கட்டு மஞ்சட்டு, அதாவது பொட்டல் மஞ்சட்டு சொல்லுவாங்க. காலையை அவுத்து விட்டுருவாங்க. வாடி இல்லாமல் விரட்டு மஞ்சட்டு சொல்லுவாங்க. அவுத்து விட்டுருவாங்க. வடமஞ்சட்டாலும் சரி, விரட்டு மஞ்சளும் சரி, இல்லை எழுதுக்கிட்டாலும் சரி, எதாக இருந்தாலுமே இந்த ரூல்ஸுக்கு ஒத்து போகணும், பர்மிஷன் வாங்கணும், இந்த ரூல்ஸை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் அதிகபட்சமாக கண்டிப்பட்டி, சிராவைய பெரிய கட்டு மஞ்சட்டு நடக்கும். விரட்டு மஞ்சட்டு அங்கே லட்சக்கணக்கான பேர் அந்த நாளைக்கு போவாங்க. அதில் என்ன ஒரு நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிவிரட்டு மஞ்சட்டு நடக்கும்போது பயங்கரமான கூட்டங்கள் இருக்கு. இதில் பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாடை நடுவில் விட்டு 4 பக்கமும் டாடா ஏசியை வச்சு கவர் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக ரவுண்டு ஷேப்ல கவர் பண்ணனால மாடு ஓடுறதுக்கு வழி இல்லாம பயங்கரமான ஒரு மாட்டுக்கு ஒரு காயம் அடையுது. நான் போன வருஷம் நான் பார்த்ததுல ஒரு மாடு 2 இடராசி நிக்குது அப்படின்னா 2 இடராசிக்கு இடையில மாடு பூர பாக்குது. ஏன்னா மாடு அவுத்து விட்ட உடனே காளைகள் டக்குன்னு இங்கிருந்து வெளியே ஓரத்தான் பார்க்கும். வெளியே ஓடுறதுக்கான வழிகளே இல்லை. ஏன்னா காவல்துறை குறை சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா காவல்துறை அவளை கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எத்தனை லட்சம் பேர் நிற்கிறாங்க, எத்தனை லட்சம் பேர் கணக்கு பண்ண முடியாது. டாடா ஏசி நெருக்கி ஸ்டார்டிங்கில் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டா பெரிய ரவுண்டு இருக்கு மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ். இது எந்த இதுவுமே இல்லை. அந்த ஸ்டேஜ் இதில் என்ன சொல்றது, கம்பி மாதிரி அமைச்செல்லாம் கிடையாது. ஓப்பனாகவே நீங்க இப்போ பாடி பார்த்துருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இது எப்படி இது சரியா தப்பாங்கிறத. அந்த ரவுண்டு உங்களுக்கு 4 பக்கமே அப்படியே கவர் பண்ணி டாடா ஏசி வச்சு கவர் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நேராக டாடா ஏசி அப்படியே சின்னதான் உள்ள போய் அந்த ரவுண்டை சின்னதாக்கி மாடு ஓட முடியல. இந்த காளைகள் ஓடும் போது ஒவ்வொரு டைமும் அந்த டாடா ஏசியில முட்டி கொம்பு உடையிறது, தலை ரத்தம் வர்றது, இடுப்பெலும்பு உடையிறது, அந்த தோலை கிழிச்சிட்டு அப்படியே ரொம்ப கொடூரமான காட்சியில இருந்தது போன வருஷம் நான் பார்த்தது. இந்த மாதிரி தப்பு பண்ணாம வெளிநாட்டு மஞ்சள் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸா பெரிய இடங்கள் தான், பெரிய பொட்டலா இருக்கு, ரொம்ப பெரிய ஏக்கர்ல இடங்கள் இருக்கு, ஃப்ரீயா இருந்து பார்க்கலாம். அந்த பொட்டல்ல அந்த டாடா ஏசிக்காரங்கெல்லாம் முள்ள நுழையாம எவ்வளவு கஷ்டப்பட்டு
மாடை வளர்த்து மாடை கொண்டாந்து அவுத்து விடுறதுக்காக சந்தோஷமா ஒரு நாளைக்கு இருக்கிறதுக்காக வர்றாங்க. எல்லாருமே பார்க்குறவங்களும் சரி, மாடை கொண்டு வரவங்களும் சரி, அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரி மாடுகளுக்கு வந்து என்ன சொல்றது, அடிபட்டுச்சு, காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஆறுறது. மனுஷங்க பட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பண்ணிடுவோம். மா காலையில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எங்கேயா போய் நின்றுச்சு, அவுத்து விட்டோம்னா டக்குனு வீட்டுக்கு வராது, எங்கேயா போய் காடியில் நின்றுக்கிறோம். அந்த அடிபட்டது ஆரம்ப அங்கே இறந்து போகிற வாய்ப்புகள் இருக்கு. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, விழிப்புணர்வாக சொல்றேன். ஏன்னா அது வந்து ரொம்ப கொடூரமா இருந்தது. நான் போன வருஷம் பார்த்தது. இந்த டாடா ஏசியை கூட நெருக்காம கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் வைங்க, மாடு போறதுக்கு கொஞ்சம் கேப் விடுங்க, மாடு போறதுக்கு. அப்பதான் உங்களுக்கு மாடுகளுக்கு, காளைகளுக்கு எந்த அடிபடாது, எந்த காயங்களும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. அடுத்த ஒரு வயலான விஷயத்தை பேசுவோம். நன்றி, வணக்கம்.